அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரே டைமில் 2 எக்ஸாம் படிக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது சைடில் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா? குரூப் 2 வேறு இப்போ வந்துட்டுருக்குது. குரூப் 2 படிக்கலாமா? இந்த மாதிரியான டவுட்ஸ் நிறைய பேர் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய பேரும் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் சைமல்டேனியஸாக வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கிளாரிஃபை ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாமுக்காகவே டெடிக்கேட்டடாக உட்காந்து படிக்கிற ஒரு க்ரௌடு ஒன்று இருக்குது. அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும், யூபிஎஸ்சிக்காக மட்டுமே உட்காந்து உயிரை கொடுத்து படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி பீப்புள் வந்து இருப்பாங்க. டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஎன்பிசி மட்டுமே நான் படிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. இல்லை டிஎன்பிசி குரூப் 4 மட்டுமே டார்கெட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்சியை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. பேங்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்கிங்கை மட்டுமே டார்கெட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருப்பாங்க. இதை தாண்டி இப்போ எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்சியில் ஒரு 3-4 எக்ஸாம்ஸ் வரும். ஸோ எந்த எக்ஸாம் வேணால் கிளியர் பண்ணலாம், எந்த எக்ஸாம் கிடைச்சாலும் நான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லா எக்ஸாம்ஸையும் அட்டன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் டிஎன்பிசி குரூப் 4 இருக்குது அப்படின்னா குரூப் 4க்கு வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே வந்து குரூப் 2க்கும் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை குரூப் 2க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா குரூப் 4ம் வந்து எழுதுவாங்க. இந்த மாதிரியான மிக்சடு ஆஸ்பிரண்ட்டும் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த எக்ஸாமுக்காக டெடிக்கேட்டடாக படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க. அதை தாண்டி மற்ற எக்ஸாம்ஸும் வந்து சிலபஸ் மோரார்லெஸ் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த எக்ஸாம்ஸையும் சேர்த்து கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இருப்பாங்க. இதில் அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் அஹெடாக தான் இருப்பாங்க. அந்த எக்ஸாமுக்காக டெடிக்கேட்டடாக உட்காந்து படிக்கிறவங்க அதில் கொஞ்சம் மாஸ்டராக தான் இருப்பாங்க. ஒரு டஃப் காம்படிட்டராக தான் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போது நம்ம சைமல்டேனியஸாக 2 எக்ஸாம் எடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் தெரியாத ஜாம்பவான் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அதிலே படித்து 5 அட்டெம்ப்ட் 6 அட்டெம்ப்ட் கொடுத்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. அவங்க கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு பேரலாக ஒரு எக்ஸாம் எடுப்போம்ல, அதுலேயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பண்ணும்போது என்னென்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து டஃப் காம்படிட்டராக இருப்போமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 80-90% ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறது இல்லை. ஆனால் தன்னாலேயும் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு வந்திருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா கிளியரும் பண்ணுறாங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இந்த சிலபஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, அந்த சிலபஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ 2 எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் லிமிட் வந்து இருக்குது. அந்த டைம் லிமிட் தான் வந்து அது ஒரு டியூரேஷன். அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸை அக்வயர் பண்ணிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, ஒரு சில டைம் பீரியட், அதாவது ஒரு 1 மந்த்து 6 மந்த்து லைக் வந்து 6 மந்த்து 1 இயர் இந்த மாதிரி வந்து டைம் வந்து கொடுத்து கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமோட சிலபஸை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அதுக்கான தேவையான ஸ்கில்ஸையும் உங்களால் பேரலாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் 4 இருக்குது அப்படின்னா குரூப் 4 இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 இயர் நல்லா ஹெவியாக எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? மேக்ஸிமமே 6 மந்த்ஸாக வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி அந்தளவுக்கு வந்து தெரியல டிஎன்பிசி சைடு. பட் மேக்ஸிமமே வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் தான். ஸோ அப்படி இருக்கும்போது 6 மந்த் நல்லா ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கைடன்ஸில், ஓகேங்களா, கரெக்டான கைடன்ஸில் கிளாஸ் வேணும்னா கிளாஸு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் வேணும்னா ப்ராக்டிஸு, கரெக்டான ஒரு பிளான் இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் கரெக்டாக உட்காந்து ஒரு 6 மந்த் படிக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் மோர் தென் எனஃப் டு கம்ப்ளீட் த சிலபஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா மட்டும் எனக்கு வேலையை தூக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்ம தப்பு. ஓகேங்களா? அட்டெம்ப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ சான்சஸ். ஓகேங்களா? இந்த சான்ஸ் இல்லைனா அடுத்த சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் 90% ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அதாவது சீரியஸாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ். அவங்க சிலபஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு ஃபேக்டரில் எக்ஸாம் ஹாலில் வந்து மிஸ் பண்ணிகிட்டே வந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் ஒரு எக்ஸாம்ஸ்லேயும் இருக்காங்க. டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டோம், டிஎன்பிசி இருக்காங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்எஸ்சி, பேங்கிங், யூபிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு டஃப்பான காம்படிட்டர் வந்து இருக்கிறாங்க. இதில் நம்ம வந்து இந்த சைடு ஒரு எக்ஸாம் இந்த சைடு ஒரு எக்ஸாம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் டஃப்பான காம்படிட்டராக மாறவே முடியாது. ஓகேங்களா? ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டியூரேஷன் இருக்குல்ல. நம்ம யூபிஎஸ்சி வச்சே பேசுவோம். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குன்னா இந்த சிலபஸை
ஃபுல் டைம் ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து எடுத்து படித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராவது மினிமம் தேவைப்படும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ். இந்த 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு மெயின்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் அந்த ஆன்சர் ரைட்டிங் 6 மந்த், மெயின்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஆன்சர் ரைட்டிங் தான். ஸோ 6 மந்த்து, அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் பேசிக்கான கண்டென்ட்டை படிக்கிறது 6 மந்த்து, பேரலாக வந்து ஆப்ஷன்ஸை வந்து படிக்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக யூபிஎஸ்சிக்காக மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சிலபஸை ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான நாலேஜ் ப்ளஸ் ஸ்கில்ஸை வந்து கற்றுக்க முடியும். நீங்கள் ப்ரிப்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுற இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நான் ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் வந்து வேறு ஒரு எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பேன்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லேயும் உங்களால் மாஸ்டர் பண்ண முடியாது, அந்த எக்ஸாம்ஸ்லேயும் மாஸ்டர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. 2 எக்ஸாம்ஸ் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்லலை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வரீங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வரீங்க அப்படின்னா, எந்த எக்ஸாமுக்காக உள்ளே வரீங்களோ அந்த எக்ஸாமை ஃபுல்லாக முடிச்சிருங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக உள்ளே வந்தீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சி ஒரு 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, ஆன்சர் ரைட்டிங், சிசெட் இது எல்லா ஆப்ஷனல்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஒரு டைம் டியூரேஷன் எடுக்கும். அது உங்களுக்கு எத்தனை வருஷம் வேணால் எடுக்கலாம். ஒரு சிலருக்கு 1 இயர் 1.5 இயரில் முடிப்பாங்க, ஒரு சிலர் 2 இயர்ஸில் வந்து முடிப்பாங்க, ஒரு சிலர் இந்த சைக்கிள்ஸை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு 3 இயர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேவா? இதை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த எக்ஸாம்ஸை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன், இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டேன், நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து உங்களாலே வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ இங்கே பிரச்சனை என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ ஒரு டைம் எங்கேயாவது வந்து பிசிஎம் வந்து போவாங்க, பிசிஎம் கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணுவாங்க, கிளாஸஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து படிக்க மாட்டாங்க, அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு படிக்கவும் டைம் இருக்காது. ஸோ அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா 10 மணி நேரம் வந்து கிளாஸ் மட்டுமே வந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போவாங்க. முடிச்சுட்டு அடுத்த வருஷமாவது உட்காந்து படிக்கணும். ஓகேங்களா? அடுத்த வருஷமும் வந்து படிக்க மாட்டாங்க. ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முடிஞ்சிடும். மெயின்ஸுக்கு அவங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க, மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தேர்ட் இயர் என்ன பண்ணுவாங்க, நான் பிளான் பி அப்படின்னு ஒன்று சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு எக்ஸாம்ஸ்க்கு வந்து உட்காந்து படிப்பாங்க. ஸோ இங்கே இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ இது டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி எங்கேயாவது வந்து கிளாஸ் போவாங்க, கிளாஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை மட்டுமே அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எக்ஸீட் ஆகும், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு போகும். அதுக்கப்புறம் அகைன் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்லேயும் ஃப்ரம் ஜீரோலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் வந்து ஒரு பாதி லெவல் வந்து போவாங்க. ஸோ அது டிஃபிகல்ட்டாக இருக்கும்போதோ இல்லை அதுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்காத போதோ இன்னொரு எக்ஸாம்ஸுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுவாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய வந்து ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாதுங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன் வந்து நம்மளே வந்து சொல்லிக்குவோம். எக்ஸாம்ஸ் வந்து அன்சர்டினிட்டியாக இருக்குது, ஸோ இது படித்தா முடியுமான்னு தெரியல, என்னால் முடியுமான்னு தெரியல, சிலபஸ் சேஞ்ச் பண்ணிடுவாங்க, கொஷின் டஃப்பாக இருக்குது, ஸோ என்ன படித்தாலும் இப்படி தான், ஏதாவது ஒன்று கேட்டு வச்சுருப்பான். இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் நம்மளுக்கு நம்மளே வந்து சொல்லுவோம். ஸோ ஓகேவா? ஸோ என்னோட சஜஷன், ஹம்பிள் சஜஷன் என்னென்னா, நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் வந்து எடுங்க. ஸோ சைமல்டேனியஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம்ஸ் ஒரு டைம் வந்து பண்ணலாம் தான், யாரும் வந்து பண்ண முடியாதுலாம் சொல்லலை, நிறைய பேர் அந்த மாதிரி கிளியரும் பண்ணியிருக்காங்க தான். பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்பிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை குரூப் 4 எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பேங்கிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸாம் என்ன வேணால் இருக்கட்டும், அந்த எக்ஸாமும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கிளியர் பண்ணுறீங்க பண்ணலை அது செகண்டரி. ஓகேங்களா? யூபிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபிஎஸ்சி வந்து 2 இயர்ஸ் தேவை, எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுக்கிறது, ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த எக்ஸாம்ஸை டைம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் போகலாமா, வேறு எக்ஸாம் போகலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் எடுத்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதிலே படிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும், இன்னொரு எக்ஸாம்ஸ் லைட்டாக சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பிகாஸ் இந்த ஒரு எக்ஸாம்ஸை நல்லா தெளிவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இதில் வரது தான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கும் வரப்போகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு எக்ஸ்ட்ரா தேவையோ அதெல்லாம் வந்து படிச்சுக்கலாம். மேக்ஸிமம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து நல்ல டெடிக்கேட்டடாக கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஆகும். பட் இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே ஒரு எக்ஸாமை நம்ம முழுசாக முடிக்காமல் எல்லா எக்ஸாம்ஸும் லைட்டாக டச் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டேல நம்ம எந்த எக்ஸாம்ஸோட சிலபஸும் ஒழுங்காக முடிச்சிருக்க மாட்டோம். இயர்ஸ் வந்து கடந்து போயிருக்கும். பட் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்ஸ் ஆகும். திரும்பி பார்க்கும்போது நம்ம எதுவுமே ஸ்ட்ராங் இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரியான டீவியேஷன்ஸ்லாம் வேணாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த எக்ஸாம்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், அந்த சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸை நல்லா வந்து அக்வயர் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்ட்ராங் ஆகுங்க. அந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் ஒரு டஃப் காம்படிட்டராக மாறுங்க. கிளியர் பண்ணுறதுங்கிறது செகண்டரி. அந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து டஃப் காம்படிட்டராக மாறும். ஏதாவது ஒரு சான்ஸில் ஏதாவது ஒரு அட்டம்ப்ட்டில் உங்களால் வந்து உள்ளே போயிட முடியும். ஓகேங்களா? அது எந்த அட்டம்ப்ட்டுன்னு உங்களாலையும் இல்லை என்னால் இல்லை யாராலையுமே சொல்ல முடியாது.
அது வரைக்கும் நம்ம ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும். தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நான் 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட் அட்வைசபிள். ஓகேங்களா? இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இது இப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு எக்ஸாம்ஸில் இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நாலேஜ் ஃபுல்லாக இருந்து அதில் அட்டெம்ப்ட் வந்து திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருங்க. பேரலாக மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் அட்ரஸ் யுவர் டவுட்ஸ். பாய்.